அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட தவிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை வகையான விலக்கல்களையும் பாவமான கர்மங்களையும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகளையும் விட்டு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி முற்றுமுழுதாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து முத்தகீன்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதர்களே ஒரு வித்தியாசமான ஒரு பிரத்யேகமான ஒரு பண்பை வைத்திருக்கிறான். அந்த பண்புதான் நேசம் கொள்ளுவது. நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில சொல்லுவதாக இருந்தால் ஒருவரை ஒருவர் காதலிப்பது. காதல் என்ற வார்த்தைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அர்த்தம் ஒரு வித்தியாசமான அர்த்தமாக இருந்தாலும் அகராதியில் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் மிக பிரௌடான ஒரு பெரிய ஒரு பார்வையான ஒரு அர்த்தம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் நேசிப்பது, அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பது, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நேசிப்பது, தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் நேசிப்பது, தன்னுடைய பெற்றோரை நேசிப்பது, தன்னுடைய மனைவி மக்களை நேசிப்பது, தான் வாழக்கூடிய நாட்டை நேசிப்பது, நான் செய்யக்கூடிய தொழிலை நேசிப்பது, இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். நாம் இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனை நேசிப்பது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு பண்பு. வாழ்க்கையை நேசியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். எனக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். எதற்காகவே இந்த வாழ்க்கை? நம்மில் அநேகமானவர்கள் அவளுக்கு தெரியாது வாழ்க்கை என்றால் என்ன, எதற்காக வேண்டி இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தந்தான். பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மௌத்தாகி விடுவோம் என்பதற்காக வேண்டி வாழுவது மனித வாழ்க்கை அல்ல, அது மிருகத்துடைய வாழ்க்கை. மிருகமும் அப்படித்தான் வாழுகிறது. பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ஜாய் பண்ணிக் கொண்டிருக்கின்றோம், காலம் வந்து விட்டால், நேரம் வந்து விட்டால் போய்விடுவோம். மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. எப்படி வித்தியாசம்? பிறந்து விட்டோம், இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் உலகத்துக்கு வந்தோம், அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதற்கான ஒரு வரலாற்றை உருவாக்கிவிட்டுத்தான் மூத்தாக வேண்டும். சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை இன்று வரைக்கும் பேசுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்து போன, வஃபாத்தாகி போன சஹாபாக்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இமாம்களை பற்றி பேசுவதாக இருந்தால் வரலாறு. மகான்களை பற்றி பேசுவதாக இருந்தால் வரலாறு. ஏன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டார்கள்? எனக்கு பிறகு வரக்கூடியவர்கள் என்னை பற்றி பேச வேண்டும், எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு கண்ணாடியாக இருக்கட்டுமே என்று வாழ்ந்தார்கள். வாழ்க்கையை நேசித்தார்கள், வாழ்ந்து காட்டிவிட்டு போனார்கள், வாழ்க்கையை வரலாறாக ஆக்கிவிட்டார்கள். அதற்கு பெயர் வாழ்க்கை. நம்மில் எத்தனையோ பேருக்கு தெரியாது அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி. எங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள், எதனை சாதித்து விட்டார்கள், அவருடைய திருநாமத்தை யாருக்கு தெரியும், அவர்கள் செய்த விடயங்கள் யாருக்காவது ஞாபகத்தில் இருக்கிறதா? ஏதோ குழந்தை என்ற அடிப்படையில் என்னுடைய தகப்பனுடைய பெயரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய தகப்பனுடைய திருநாமத்தை, பெயரை ஏதோ நான் அவருக்கு குழந்தை என்பதின் காரணமாக மட்டும் சொல்லுகிறேனே அல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
சரி, உங்களுடைய தகப்பன் தான் போய்விட்டாரு, நீங்கள் அப்படி போய்விடாதீர்கள். நீங்கள் அப்படி போய்விடாதீர்கள். உங்களுக்கு ஓமானமாக, உங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய தகப்பன் தாய் இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன் தெரியுமா காரணம்? நம்மில் எத்தனையோ குழந்தைகள் ஆய்வு ரீதியாக சொல்லுகின்றேன், பெற்றோர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு வகையான எரிச்சல். தாய் தந்தை என்பதை பேச வேண்டாம். அவர்கள் எங்களுக்கு அவ்வளவு விருப்பத்துக்குரியவர்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் எந்த வகையான ஒரு முன்னுதாரணமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை என்பது நேசத்துக்கு அப்பால் போய், பாசத்துக்கு அப்பால் போய், அன்புக்கு அப்பால் போய் அது வன்முறையாக மாறிவிட்டது. வாழ்க்கை என்பது வன்முறையாக மாறிவிட்டது. கணவன் மனைவி என்றால் வன்முறை, கணவன் மனைவி என்றால் சண்டை. நான் அன்பாக சொல்லுகின்றேன், குடும்ப தலைவர்களுக்கு, வீடுகளுக்கு போய் சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய சுயநலமான சிந்தனை, உங்களுடைய முக்கோபம், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையை நீங்கள் ஆதரவற்ற ஒரு தலைமுறையாக மாற்றிவிட்டீர்கள். உங்களுடைய சுயநலம், உங்களுடைய முன்கோபம், தூர நோக்குக்கு, தூர சிந்திக்க தெரியாமை, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்களுக்கு மனைவி இல்லாமல் போனதல்ல, உங்களுக்கு கணவன் இல்லாமல் போனதல்ல, அடுத்த தலைமுறையை நாசமாக்கி விட்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையை நேசிப்பது, குடும்பத்தை நேசிப்பது, பெற்றோரை நேசிப்பது, படைத்தவனை நேசிப்பது, அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பது, வாழக்கூடிய மண்ணை நேசிப்பது, சுப்ஹானல்லாஹ், இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தில் உள்ளது. அதனாலதானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தரான், ஆகிரத்துக்கு மட்டும் துஆ கேளு என்று குர்ஆன் சொல்லல, என்ன மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை அழகாக்கிவை. அப்படிப்பட்ட ஒரு துஆவை எங்களுக்கு குர்ஆன் கற்பித்து தர இல்லை. குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. ஒரு கூட்டம் இருக்கிறார் உலகத்தில், وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا, யல தாரத்தெல்லாம் உலகத்திலே தந்து முடிச்சிடு, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு பேய்த்திரோணும், உலகத்தில் என்ஜாய் பண்ணிட்டு பேய்த்திரோணும். يَأْكُلُونَ وَيَتَمَتَّعُونَ كَمَا تَأْكُلُ الْأَنْعَامُ, அல்லாஹ் சொல்லுகிறான், ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றே உலகத்தில் என்ஜாய் பண்ணினோம், வாழ்ந்தோம், சுவைத்தோம், ருசியாக சாப்பிட்டோம், ஆடம்பரமாக வாழ்ந்தோம், அப்படியாக வாழ்ந்து விட்டு மரணிக்க வேண்டும். எனவே எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் உலகத்திலே தந்து விடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்கக்கூடிய கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், وَمِنْهُمْ مَنْ يَقُولُ, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார். அவங்க எப்படி தெரியுமா? அவர்களுடைய துஆ வித்தியாசமான துஆவாக இருக்கும். رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً, முதலாவது கேட்கிறோம், உலகத்தை அழகாக்கி வை, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், கை நீட்டக்கூடாது யாரிடத்திலும், இந்த கை கீழே போய்விடக் கூடாது, இந்த கை மேலதான் இருக்க வேண்டும், இந்த கை கீழே போய்விடக் கூடாது. இது சதக்கா வாங்குற கை அல்ல, சதக்கா கொடுக்கிற கை. இது சதக்கா கொடுக்கிற கை, வாங்குற கை அல்ல. ஒரு நாளும் இந்த கையை நீட்ட மாட்டேன், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இது கொடுக்கிற கை, வாங்குற கை அல்ல. சம்பளம் கூட வாங்க மாட்டேன், சம்பளம் கொடுக்கிற ஒருவனாகத்தான் இருக்க முயற்சிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் ட்ரெயினிங் பண்ணினார்கள். சொந்த பணத்தில் ஜிஹாது செய்தார்கள். வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும், உங்களுடைய பணம், உங்களுடைய பணம், வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்த உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் உயிர் தியாகம் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது லேசான விடயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உலக வாழ்க்கையை நேசியுங்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குர்ஆனில், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அழகானதை தந்துடுவாயாக. எனக்கு ஒரு வீடு வேண்டும், எனக்கு ஒரு வீடு வாசல் வேண்டும் வாழ்வதற்கு, அதுதான் என்னுடைய கிங்டம், அங்கதான் என்னுடைய நிர்வாகம் இருக்கும், அங்கதான் என்னுடைய ஆட்சி இருக்கும், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள்.
அல்லாஹ் குர்ஆனில் வீட்டை பற்றி சொல்லுகிறான். வீட்டை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய வீட்டை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சித்தரிக்கும் பொழுது, அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பெரும்பாலும் நாங்கள் விளங்கி வைத்திருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை என்பதாகத்தான். அவர் ஒரு ஏழை அல்ல, அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். எளிமையான வாழ்க்கை, ஏழ்மை என்பதற்கும் எளிமை என்பதற்கும் வித்தியாசம். தொழுகையில துஆ கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கை பூராக துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 5 வேளை கேட்ட நபி எப்படி ஒரு ஏழையாக இருக்க முடியும்? ஒரு ஏழை அல்ல. 9 மனைவிமாரையும் 9 வீட்டில் தங்க வைத்தார்கள். வீடு கட்டி வாழ்ந்தார்கள். மாமியிட வீட்டுல வாழ இல்ல, மாமா வீட்டுக்கு போகவும் இல்ல, சொந்த வீடு. மனைவிமாருக்கு வீடு கொடுத்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, சுப்ஹானல்லாஹ், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன. வீடு கட்டி வாழ்ந்தார்கள். மனைவிமாருடைய வீடுகளில் வேலைக்கு, அதாவது ஹெல்ப்புக்கு, டொமஸ்டிக் ஒர்க்குக்கு ஆள் வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தது. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும். என்னுடைய மனைவியை நான் இப்படித்தான் வைப்பேன். மௌத்தாகும் பொழுது, மரணிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹலீஃபாவாக வர இருக்கிறவர்களுக்கு சொல்லிவிட்டு மௌத்தானார்கள். ஒவ்வொரு வருஷமும் ட்ரெஷரியில பட்ஜெட் போடக்குள்ள இந்த குடும்பத்துக்குத்தான் முதலாவது அலோகேஷன் நடக்க வேண்டும். நான் கண்ணியமானவன், என்னுடைய குடும்பமும் கண்ணியமானது. எனக்கு ஜகாத் ஹராம், அதே ஜகாத் என்ற குடும்பத்துக்கும் ஹராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அழகான வாழ்க்கை, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, யாரிடத்திலும் கேட்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. இந்த அநேகமான வீடுகள் நடப்பதுமா, தர்மம் செய்வார்கள், பள்ளி கட்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள், மனைவிக்கு கொடுக்க மாட்டார்கள். அந்த பெண் பாவம், இவர் திடீர் என்பதாக மண்டையை போட்டுட்டால், தலைய மௌத்தாகிவிட்டால் அந்த பெண் ரோட்டுக்கு வந்துடுவார். அப்படிப்பட்ட பெண்களை பள்ளி வாசலுடைய முன் வாசல்ல பார்க்கலாம். அவருடைய சோக கதைகளை ஒரு டாக்குமெண்ட் ஆக்கலாம். உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள்? நாங்க கேட்பவர்கள் சில கட்டங்களில் ஏசி விட்டு போவார்கள், சில கட்டங்கள் ஏதோ கொடுத்து விட்டு போவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை யாரும் படிப்பதில்லை. ஏன் இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள்? பெரும்பாலும் அப்படிப்பட்ட பெண்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்களுக்கு அனந்தர சொத்தில் செய்யப்பட்ட துரோகம் ஒரு காரணமாக இருக்கும். வாழ்க்கையை அழகாக வாழுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆன் ஹலால பத்தி மட்டும் சொல்லல, அன்பாக சொல்லுகின்றேன். எங்கட சமூகத்துக்கு ஹலால் எங்களுக்கு தெரியும். ஹலாலத்தான் சாப்பிடணும், சந்தேகம் இல்லை. சாப்பிடுற உணவும் ஹலாலாக இருக்க வேண்டும். அதை விட முக்கியம், அதை வாங்குவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். லஞ்சம் வாங்கின பணம், ஊழல் செய்து சம்பாதிச்ச பணம், ஏமாற்றி சம்பாதிச்ச பணம், அனந்தர சொத்துல துரோகம் செய்து சம்பாதிச்ச பணம், கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் இன்றைக்கு கொடுக்க வேண்டும், இன்று 14ஆம் தேதி இந்த கடனை கொடுத்திருக்க வேண்டும், இன்றைக்கு டேட். ஆனா அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை கொடுக்காம செலவழிப்பதும் ஹராம். மத்தல்லுல் கனிய்ய புலுமுன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஹதீஸ். இது மத்தல்லுல் கனிய்ய புலுமுன். இன்றைக்கு கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு, அதை கொடுக்காம அதை பிறகு கொடுப்போமே, என்ன அவருக்கு அவசரம்? அவருக்கு அவசரம், அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல. உங்களுக்கு அவசரம், நீங்க கொடுத்துத்தானாக வேண்டும். அதை கொடுக்காம பிள்ளைக்கு பால் கொண்டு போறீங்களா, வீட்டுக்கு வாடகை கட்டுறீங்களா, குழந்தையுடைய பாடசாலைக்கு மதரசாவுக்கு ஃபீஸ் கட்டுறீங்களா? இது அநியாயம், இது மூலம். ஹராம் என்பது வெறுமனே எங்கட சமூகம் பழக்கப்பட்டிருக்கிறது. ஈரம் பஸ் பார்ப்பார்கள்,
அந்த இதுக்கு இதால ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. இது எந்த கம்பெனியுடைய சாமான் என்று பார்ப்பார்கள். இது இஸ்லாமிய நாட்டிலிருந்து வந்ததான்னு பார்ப்பார்கள். நல்ல விடயம். அதைவிட முக்கியம், நான் கொடுக்கக்கூடிய பணம் ஹலாலான்னு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பணம் எனக்கு எப்படி கிடைத்தது? நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான், எப்படி இதனை நீ சம்பாதித்துக் கொண்டாய் என்பதாக. வாழ்க்கை அழகுபடுத்துங்கள். ஹலாலானதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமானது, ஹெல்தியான சாப்பாடு. எங்களுடைய சமூகத்துக்கு தெரியாது, எங்களுடைய சமூகத்துக்கு தெரியாது. ருசியாக இருந்தால் சரி, அவ்வளவு தான். அது ஆரோக்கியமானதா? முஸ்லிம் சமூகத்தினுடைய நோய் எங்க போய்கொண்டிருக்கிறது? மன்னித்துக் கொள்ள, உண்மையை சொல்லுகின்றேன். பள்ளி வாசல்கள் எல்லாம் ஓபிடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் வயதுடையவர்கள் எல்லாம் நோயாளிகள். பள்ளிவாசல் என்பது எங்களுடைய சமூகத்தில், கலாச்சாரத்தில் நாங்கள் நீடூழி காலமாக பார்த்து வந்தது. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் பள்ளி வாசல்கள்ல கதிரை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கவில்லை. இன்னைக்கு நாங்க கதிரையில் உட்கார்ந்து தொழக்கூடியவர் எப்படி தொழ வேண்டும் என்ற பத்துவா கூட எழுதி பள்ளிவாசல் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது குறையாக சொல்லவில்லை, சமூகத்தினுடைய ஆரோக்கிய நிலையை சொல்லுகின்றேன், சமூகத்துடைய ஆரோக்கிய தன்மையை சொல்லுகின்றேன். இது ஆண்களுடைய பகுதி, பெண்களுடைய பகுதி. வாழ்க்கையை நேசியுங்கள். நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மாற்றுமத்தை சார்ந்த சகோதரருடைய வயசையும் எங்களுடைய வயசையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்நாள் மிக குறைவு, மிக குறைவு. இப்படியாக ஆய்வுகள் சொல்லுகிறது. யதார்த்தமும் அதுதான். எனவே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, வாழ்க்கையில் அழகானது தாயா அல்லாஹ், நல்லதா, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான நேபர், ஆரோக்கியமான என்வாயர்மெண்ட். மாஷா அல்லாஹ். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, உலகத்தில் நல்லதை தந்தது போல ஆகிரத்திலேயும் நல்லதையே தாயா அல்லாஹ். சுவர்க்கத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரராக, சுவர்க்கத்தில் பெற்றோர்களோட குழந்தைகளோட, வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கலோகத்தில் وَأَقْبَلَ بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ, நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கவாதிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். நண்பர்கள், கூட்டாளிமார்கள் சந்தித்துக் கொள்வார்கள். நாங்களும் வெள்ளிக்கிழமை நாள் பள்ளிக்கு வருகின்றோம், ஹஜ்ஜிக்கு போகின்றோம், ரமலான்ல சந்திக்கின்றோம். ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் சோமாக இருக்கிறார்களா என்று சொல்லி ஒருவரை ஒருவர் சந்தித்து கேட்பது போன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் போய் எல்லாரும் சேர்ந்து கொண்டதுக்கு பிறகு சுவர்க்கவாதிகள் நண்பர்களை சந்திப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டாளிமாரை எங்களுக்கு தருவானாக, அப்படிப்பட்ட நட்பை நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட அன்பை நசீபாக்குவானாக. சுவர்க்கவாதிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள், சந்தோஷத்தில் கேட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஅக்பல பஅதுஹும் இலா பஅதி யதஸாஅலூன், ஒத்தருக்கு கேட்பாங்க. இவரும் கேட்பார், இவரும் கேட்பார், ஒரே நேரத்தில் கேட்பாங்க. குடும்பம் எல்லாம் சுவர்க்கத்துக்கு வந்துட்டாங்களா, பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சுவர்க்கத்துக்கு போக மாட்டாரு, நூஹ் நபியினுடைய மகன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டாரு, 42 வருஷம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கார்டியனாக இருந்த அபூ தாலிப் சுவர்க்கத்துக்கு போக மாட்டாரு. ஆனா எங்கட வாப்பா சுவர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் நசீபாக்குவானா. எங்கட பிள்ளைகள் போவாங்க. நூஹ் நபியினுடைய மனைவி சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக, அதனை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சுவர்க்கலோகத்தில் போய் சுவர்க்கத்தில் வாழுவோம், குடும்பத்தோட வாழுவோம், பிள்ளைகளுடைய வாழுவோம், மனைவியோட வாழுவோம், எல்லாரும் இருப்பாங்க.
அந்த நேரத்தில் நண்பர்கள் ஒத்தர ஒத்தர சந்தித்து கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? وَأَقْبَلَ بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ قَالُوا إِنَّا كُنَّا قَبْلُ فِي أَهْلِنَا مُشْفِقِينَ فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ. அங்க சொல்லுவாங்க, பயந்து பயந்து இருந்தோம், குடும்பத்துக்கு என்னாகுமோ தெரியாது சொல்லி கடைசியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக முழு குடும்பமும் சுவர்க்கத்துக்கு வந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும்! அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை நேசிப்பது, வாழ்க்கையை சூழல் இருக்கக்கூடியவர்கள் நேசிப்பது என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று. எனவே ஒருவரை ஒருவர் நேசிப்பது தடையல்ல. தஹாது தஹாபு ஹதீஸ்ல வந்து இருக்கிறது. ஹதியா கொடுத்துக் கொள்ளுங்கள், அன்பை பரஸ்பரத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு ஹதியா கொடுங்கள், நன்கொடைகள் கொடுங்கள். பக்கத்து வீட்டுக்காராக்கள் பக்கத்து வீட்டுக்காரரை சந்தித்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுல கறி சமைக்கிறீர்களா, வீட்டில் ஒரு கறி சமைக்கிறீர்களா, பக்கத்து வீட்டுக்காரனையும் சேர்த்துக்கொள். யாராகத்தான் இருக்கட்டுமே, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரராகத்தான் இருக்கட்டுமே, அவருக்கும் ஹக்கு இருக்கிறது, அவரையும் நேசிக்க வேண்டும், அவருக்கும் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய மார்க்கம் ஒரு கட்டத்தில் கூட சொல்ல இல்ல இவர்களுக்குத்தான் தர்மம் செய்ய வேண்டும், உலமாக்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும், பள்ளியோட சம்பந்தம் உள்ள மக்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இல்ல, அல்லாஹ் அப்படி செய்ய இல்லையே. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கும் அல்லாஹ் உணவு கொடுக்கிறானே. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் செய்த வேலையை நீனும் செய். அல்லாஹுடைய பண்பை உங்களுடைய பண்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். வித்தியாசம் இல்லாமல், விதிவிலக்கில்லாமல் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பது போன்றே, அனைவரைக்கும் அல்லாஹ் போஷிப்பது போன்றே நீனும் ஒருவனாக மாறிவிடு. தஹாது தஹாபு. சுப்ஹானல்லாஹ், உங்களை சூழ வாழக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் ஹதியா கொடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான பழக்க வழக்கம்! நபியினுடைய தர்மத்தில் ஒன்றுதான், கடைக்கு போவாங்க, கடைகளுக்கு போய் சாமான் பொருட்கள் வாங்கும் பொழுது பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்கெயின் பண்ணுவாங்க, சும்மா வாங்க கூடாது, விலையை குறைச்சி கேட்பாங்க. அது வியாபாரத்துக்கு செய்ய வேண்டிய முறை, வியாபாரத்தினுடைய நீதி அப்படித்தான். ஆனால் பணத்தை கொடுத்துட்டு சில சந்தர்ப்பங்கள்ல மிச்ச காசு வாங்காம போயிடுவாங்க. அது தர்மம், அது தர்மம். த்ரீவில் ஏறி வாரீங்க, அந்த த்ரீவில் ஓட்டுநர்கிட்ட சொல்றீங்க மீட்டர் ஆன் பண்ணுங்க, அவர் மீட்டர் ஆன் பண்ணுவாரு. வந்து பள்ளிக்கு வந்து சேர்ந்தீங்க, 60 ரூபாய் தான் காஸ்ட், 60 ரூபாய் 100 ரூபாவை கொடுத்தீங்க. அவர் மிச்ச காசி தாரத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது அவருடைய படியில தட்டி இதை வச்சுக்கோ வாப்பாண்டால் என்ன சந்தோஷப்படுவாரு? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் சொந்த வாகனத்தில் வரக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தினால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையாக இருக்க மாட்டாதா என்று கனவு காண மாட்டார்களா? வெள்ளிக்கிழமை நாள் எப்பொழுது வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்களா? எங்களுடைய வெள்ளிக்கிழமை நாட்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான நாள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எரிச்சல், ரோட்டில் எரிச்சல் கூட. ஏன் காரணம் என்றால் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடம்பர வாகனங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் காட்டக்கூடிய நாள் என்பதுதான் மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய மனப்பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய யோசியுங்கள், இருக்கக்கூடிய இடத்தை நேசிப்போம், பக்கத்து வீட்டுக்காரரை நேசிப்போம். குறிப்பாக சொல்லுகின்றேன், இளம் வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், வேலையை நேசியுங்கள். நீங்க எங்கேயாவது ஜொப் செய்றீங்களா, ஜொப்ப நேசிங்கோ. என்னோட முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிற ஆகப்பெரிய நோய் இது. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு வேலை கிடைக்க மாட்டாதா, ஒரு தொழில் கிடைக்க மாட்டாதா, ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க மாட்டாதா, எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது என்பது பிரச்சனை அல்ல, எனக்கு ஒரு வேலை வேணும். எங்கட சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை? வேலைக்கு போனா எப்படி இருப்பது, இப்படி சம்பாதிக்க எப்ப வீடு கட்டுவது, இப்படி சம்பாதிச்சு எப்ப நாங்க தலை நிமிந்து வாழ்றது, இப்படி சம்பாதிச்சு எப்படி கல்யாணம் எப்ப திருமணம் முடிக்கிறது. முதல் நாளே இவருக்கு யோசனை என்ன தெரியுமா? எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம்,
எப்படி குறுக்கு வழியில வாழலாம், எப்படி ஒரு ஷார்ட் கட் எடுக்கலாம். இல்ல, ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸ படிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அய்யுத்கினஹு. ஒரு வேலையை செஞ்ச நீட்டா செய்வாப்பா. ஒரு வேலையை செஞ்ச நீட்டா செய், அழகா செய். எந்த ஒரு வேலையையும் பதட்டத்துல அவசரத்துல நாளைக்கு நடந்து முடியணும் என்ற வேகத்துல செய்ய வேணும். ஒரு வேலையை செய்யுங்க, அழகா செய்வோம். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய இந்த பண்பின் காரணமாக எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்த நிறுவனங்கள் சொல்றாங்க முஸ்லீம்களுக்கு ஜப் கொடுத்துடவானம். அப்ப நாங்க சொல்லுவோம் துவேசம் என்று. அவங்ககிட்ட போய் கேட்டா சொல்றாங்க வந்தவன் யாரும் நிக்கிறான் இல்லைன்றாங்க. போகக்குள்ள இருக்கிறவனையும் இங்க ஒரு விஷத்தை தூவித்தான் போவான், எங்கடவனையும் கெடுத்துடுறான். உங்களோட ஆட்கள் வந்தா நிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்தவர்களுக்கு ஏதாவது புத்தி சொன்னா, கொஞ்சம் காரமா பேசிட்டான், கொஞ்சம் காரமா கலைத்து விட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்களாம், எங்களோட உம்மா வாப்பவே எங்களுக்கு அப்படி பேசி இல்ல, நீ யாரு பேசுறதுக்கு? உம்மா வாப்ப ஏசாதது அவன் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது. அவன் சொல்றான், நான் பிறந்த நாள் தொட்டு என் உம்மா வாப்ப கூட எனக்கு இப்படி ஏசி பேசி இல்ல, எனக்கு காரமா பேசி இல்ல, நீ யாரு பேசுறதுக்கு? நீங்க வேலை படிப்பீங்களா? உங்களுக்கு தொழில் படிக்கலுமா? குறைய எங்களுக்குள்ள வச்சு கொண்டு மற்றவனின் பக்கமாக கை நீட்டாதீர்கள், கையை நீட்டி பேசாதீர்கள். குறை எங்கட குறை, எங்களுக்கு பொறுமை இல்லை, எங்களுக்கு அவசரமா சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கலாம்? குடுகடத்தலமா கடத்துவோமே, ஊழல் செய்யணுமா செய்வோமே, கலப்படம் செய்யணுமா செய்வோமே, டியூட்டி கட்டாம சாமான் கொண்டு வரணுமா கொண்டு வருவோமே. அதுல நாங்க மாஸ்டர்ஸ். அது எங்களுக்கு நல்ல தலை வேலை செய்வதற்கு கடந்த கால அனுபவங்களை வைத்து சொல்லுகிறேன். திருந்திக் கொள்வோம், திருந்திக் கொள்வோம், வாழ்க்கை அழகாக செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இருக்குது, ஒரு வேலையை செஞ்சா அழகா செய், நீட்டா செய், அது அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற ஹதீஸ் எப்ப தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆச்சரியம் வாழ்க்கை, நபியுடைய வாழ்க்கை. பள்ளியை கட்டின அழகா கட்டுங்கோ, அழகா கட்டுங்கோ. வீடு கட்டின அழகா வீட்டை கட்டுங்கோ. எடுத்தெடுப்பல மிச்ச நாள் வாழ போற இல்லையே, நீங்க வாழ தேவையில்லை, வீடு வாழட்டும். நீங்க கட்டின பள்ளி வாழ, நீங்க வாழ தேவையில்லை, பள்ளி வாழட்டும். நீங்க செஞ்ச வேலை இருக்கும், நீங்க மொத்தம் பிரச்சனை இல்லை, ஆனா வேலை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள். நபியினுடைய வாழ்க்கையில குழந்தைகளை, மௌத்தான குழந்தைகளை அடக்கமும் செய்திருக்கிறார்கள். அந்த மகன் மௌத்து, ஜனாசா அடக்கம் செஞ்சிட்டாங்க. கபருக்கு மேல மண் போட்டு கபர் அழகுபடுத்தினாங்க. கபர் அழகா, கபருக்கு செய்ய வேண்டிய மேல மண்ணெல்லாம் கூட்டி, ஆனா அந்த இடத்துல ஒரு பக்கமாக பார்த்தா ஒரு ஓட்டை இருக்குது, ஒரு ஓட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனவங்க சஹாபாக்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, இதையும் அழகுபடுத்தி விடுங்களே என்று சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இந்த ஓட்டையை கொண்டு கபர்ல உள்ளவருக்கு ஏதும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, கபர்ல உள்ளவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனா ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலையை அல்லாஹ் நீட்டா செய்யறத விரும்புறான். கபருக்கு மேல மண் போட்டாலும் அதுவும் நீட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். பள்ளிக்கு வந்தோம், ஜும்மா தொட்டு போறோமா, போறதும் அழகா இருக்கணும். பள்ளிக்கு வெளியில போயிட்டு பார்த்தா பெரும்பான்மையான பள்ளி வாசல்ல கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் ரோட்ல தான் இருக்கும். அதை சுத்தம் செய்ய வேறொத்தர் தேவைப்படும். இல்ல, அழகா இருக்கிற இடத்தை நேசியுங்கள், இருக்கிற வீட்டை நேசியுங்கள், அன்பு மனைவியை நேசியுங்கள், அன்பு மனைவியை நேசியுங்கள். ரோட்டுல போற பெண்களை நேசித்து வேலை இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களை நேசித்து வேலை இல்ல, அது பாவம், அது ஹராம். அந்த பெண்களுக்கு போய் ரோசாப்பா கொடுக்கிறது ஹராம். சொந்த மனைவிக்கு கொண்டு போய் கொடுங்க. இன்றைக்குத்தான் கொடுக்க தேவையில்லை, எப்பே கொடுக்கலாம். அவ என்னுடைய சுவர்க்கத்து தோழி, சுவர்க்கத்து பார்ட்னர், அவனோடத்தான் சுவர்க்கத்திலே வாழ போறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, மனைவியை நேசியுங்கள், பிள்ளைகளை நேசியுங்கள், பெற்றோரை நேசியுங்கள். குறைஞ்சபட்சம் தொழுகையில, தஹஜ்ஜத்துல எத்தனை இரவுகள் என்னுடைய தாயும் தகப்படும் எனக்காக வேண்டி விழித்திருப்பார்கள்.
ஆனால் இன்றோ அவர்கள் என்னிடத்தில் இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் விருந்தாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நடுநிசையில் எழும்பி, எனக்காக வேண்டி விழித்த, எனக்காக வேண்டி நித்திரைகளை தியாகம் செய்த, எனக்காக வேண்டி பல தியாகங்களை மேற்கொண்ட அந்த பெற்றோரை நினைத்து இரவு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், எனக்காக வேண்டி விழித்து எனக்காக வேண்டி வாழ்ந்த என்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன், யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கதவை தட்டினால் அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, இந்த அன்பை வெளிப்படுத்துங்களேன். பிள்ளைகள் தூங்குது, நல்ல தூக்கம். 2 மணிக்கு வாப்ப எழும்பி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், என்ற குழந்தைகளை என்ற கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை என்று துஆ கேட்கிறாரே, அழுது கொண்டிருக்கிறாரே. இந்த அழுக சத்தத்துல உங்களோட மூத்த மகனுக்கு விழிப்பு வந்துட்டுது. ஒரு சத்தம், என்ன அழுக சத்தம் இது? வந்து பார்த்தா மகன் வாப்பா அழுது கொண்டிருக்கிறாரு. இந்த வாப்பக்கு என்ன கண்ணியம் அல்லாஹ்வுடைய பார்வையில? இந்த வாப்பாவை பத்தி மகண்ட உள்ளத்தில் என்ன பிறக்கும்? இந்த வாப்பக்கு என்ன கௌரவம்? எங்கட குழந்தைகள் எங்கட போன் எடுத்து பார்த்துட்டு சில சந்தர்ப்பங்கள்ல வாப்பட போனுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜையும், வாப்பட கூகுள்ல போயிட்டு ஹிஸ்டரியையும், வாப்பட பேஸ்புக் அக்கவுண்ட் எடுத்து வாப்பாக்கு தெரியாம மகன் திறந்து பார்த்தால் நிச்சயமாக சொல்லுவேன், முகத்துல துப்ப வேண்டிய வாப்பா இவரு, ஆனா எனக்கு துப்பிக்கொள்ள இயலாது என்று சொல்லி அவன் ரோட்டிலேயாவது துப்பிட்டு தான் போவான். இப்படிப்பட்ட மோசமான ஒருவனுக்கா நான் பிறந்தேன். தவறு செய்யக்கூடிய பெற்றோர்களே, தவறு செய்யக்கூடிய பெற்றோர்களே, குற்றம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் இழிவாகுவதற்கு முன்னால் தந்த குழந்தைகளுக்கு முன்னால் அல்லாஹ் இழிவாக்கி விடுவான் என்பதை மறந்து விடாதீர்கள். வாப்பா தொழுது கொண்டிருக்கிறாரே, அந்த வாப்பாவை கண்ட மகனுக்கு எவ்வளவு கண்ணியம், அந்த வாப்பாக்கு எவ்வளவு மரியாதை. அதே வாப்பா தவறு செய்து கொண்டிருப்பதை குழந்தைகள் கண்டுவிட்டால் நீங்க நினைக்கலாம் அழித்து விட்டீர்கள் என்பதாக. நீங்க அழித்தவைகளையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுக்க தெரியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க பார்த்துட்டு ஹிஸ்டரிய அழிச்சிட்டீங்க, நீங்க பார்த்துட்டீங்க படத்தை டிலீட் பண்ணிட்டீங்க, நீங்க பார்த்துட்டு அது இல்லாமக்கிட்டீங்க, நீங்க நினைக்கிறீங்க இல்லாமக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும் வாப்பட போன்ல வாப்ப என்ன பார்த்தார் என்பதை பார்ப்பதற்கு. அந்த டெக்னாலஜி அவர்களுக்கு தெரியும், அந்த சாஃப்ட்வேர் அவர்கிட்ட இருக்குது, அந்த ஆப் அவர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. எனவே அப்படிப்பட்ட கேவலத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. ஒருவரை ஒருவர் நேசிப்போம், ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லுவோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுவோம், ஒருவருக்கு ஒருவர் ஹதியா கொடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா, என்னையும் உங்களை சேர்த்து வைப்பானா. யா அல்லாஹ், எங்களை கண்ணியவான்களாக வாழ வைப்பாயா, கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடாதே, மனைவி மக்கள் முன்னால் கேவலப்படுத்தி விடாதே, பெற்றோர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடாதே. கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக, கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக. உலக வாழ்க்கை அழகுபடுத்துவாயாக, பெரும்பக்கம் கை நீட்டாத வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நம்மை உலகத்தில் கண்ணியப்படுத்தினது போன்று ஆகிரத்திலும் மௌத்துக்கு பிறகு கண்ணியப்படுத்துவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده دعوانا أن الحمد لله رب العالمين.